உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவர் இப்பொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைக்கு ஸ்டெப் தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு எளிய ஆனால் சிறந்த கவியரங்கம். கவியரங்கத்துடைய தலைப்பு நாடு அதை நாடு. இந்த கவியரங்கத்திலே பல கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பிக்க வருகை புரிகிறார் கவிஞர், எழுத்தாளர், சிறுகதையாசிரியர் தக்கோலம் என் ஜனநாதன் அவர்கள். அவர்தான் இன்றைக்கு இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். கவிதையை தொடர்ந்து நாம் சொல்ல சொல்ல நம்முடைய கவிதையிலே ஒரு நடை, நமக்கே உரிய ஒரு நடை பழகி வரும். அது தொடர்ந்து கவியரங்கங்களிலே கவிதைகளை சொல்பவர்களுக்கு அந்த நடை இயல்பாக வந்துவிடும். அந்த கவிதை நடை என்று ஓசை, ஒரு ஓசை வந்துவிடும், ஒரு இசை வந்துவிடும். அந்த இசையைத்தான் பல கவிஞர்களும் சொல்லுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒரு இசை வரும். பிற்காலத்திலே அந்த இசை எல்லோருக்கும் அது பிடித்துவிடும், அதை பயன்படுத்துவார்கள். இப்படி ஒரு நடைமுறை கவிதைகளிலே கவியரங்கங்களில் சில பேரை பார்த்தால் ஒரு நடையிலே சொல்லுவார்கள், வானத்தின் நட்சத்திரங்களாம் வந்து விழுவதை போல என்று சொல்வார்கள். இது ஒரு நடையிலே பேசுவார்கள். இது ஒரு குறிப்பிட்ட கவிஞருடைய தொடர்ந்து அவர் ஈடுபடுகிறோம், அந்த இசை வருது. அது மாதிரி நம்ம கவியரங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் தக்கோலம் ஜனநாதன் அவர்கள் கவிதை வாசிக்கிறது ஒரு இசை வரும். ரொம்ப நல்ல அருமையா எனக்கு தொடங்குற போது அழகாக தொடங்குற போது இப்ப நான் சொன்னா சரியா இருக்கு. அவர் தொடங்குறப்போ அந்த அழகை, அந்த இசையை நாம் இந்த உலக சாதனை கவியரங்கத்துடைய பொறுப்பாளராக நாயகமாக திகழக்கூடிய கவிஞர் பவானி அவர்கள் சீர்மிகு ஆசிரியர் பெற்றவர், கவிஞர் பெற்றவர், இன்னும் எண்ணற்ற விருதுகளை பெற்றவர், பல்வேறு தளங்களில் நின்று பணியாற்றி கொண்டிருப்பவர். நம்முடைய தளத்திலே ஒரு அருமையான பொறுப்பு ஏற்பட்டு சிறப்பாக நிறைவேற்றி சற்றேறக்குள்ள 29 நிகழ்ச்சிகள் வரை நிகழ்ச்சி காட்டியிருப்பவர். இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பை ஆற்றுவதற்காகவும் தொடக்க கல்வியாளர் வழங்க கவிஞர் தரகன் திருமணாட்சி ஓய்வு பெற்ற திருமதி கு பவானி தலைமையர் தொடர்ந்து கவிதைகளை வழங்குவதற்காக கவிஞர் தேன்மொழி, கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி, அதே போல திருப்பூரை சேர்ந்த கவிஞர் சத்யவதி குமார் என பலரும் இங்கே தங்களுடைய கவிதைகளை அரங்கேற்றுவதற்காக நாடு அதை நாடு என்ற தலைப்பிலே அந்த நாடி வந்திருக்கிறார்கள். கவிதை அரங்கத்தை நாடி வந்திருக்கிறார்கள், தங்கள் கவிதைகளை பாட வந்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கம் இப்பொழுது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த கவியரங்கத்தினுடைய வரவேற்பை ஆற்றுவதற்காக உலக சாதனை தொடர் கவியரங்கத்தினுடைய நாயகமாக இருக்கக்கூடிய கவிஞர் திலகம் சிறுமு ஆசிரியர் திருமதி து பவானி தனஞ்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாருங்களா. நன்றி அப்பா. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பனி போல நன்னிய நின் முன் இங்கு நசிந்திரல் வேண்டும் அண்ணாய் என்ற வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி என் ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவருக்கும் செயலாளர் பாவேந்தருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறுப்பிலே பிறந்து தென்னவன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து சென்னையில் பல
நிகழ்வுகளை, சாதனை நிகழ்வுகளை பட்டிமன்றம், கவியரங்கம், சொல்லரங்கம், உரையரங்கம், விவாதம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரங்கை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் வலையொலி மூலம் மிக அழகாக எனக்கு காலை எழுந்தவுடன் கண்டுகளிக்க மிக சிறப்பாக வலையேற்றம் செய்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இன்று மிக சிறப்பான ஒரு கவியரங்கம், உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கம், 29வது தொடர் கவியரங்கம், நாடு அதை நாடு. இந்த கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பாசமிகு சகோதரர் ஐயா அவர்கள் கவிஞர், எழுத்தாளர், தலைமை ஆசிரியர், இப்படி பன்முக திறன் பெற்ற ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நாடு அதை நாடு என்னும் கவிதை தலைப்பிற்கு கவி பாட வந்திருக்கும் அனைத்து கவி பெருமக்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். சத்யவதி குமார் அம்மா அவர்களையும், ராஜேஸ்வரி அம்மா அவர்களையும், தேன்மொழி அம்மா அவர்களையும், புதுவை புவனா அம்மா அவர்களையும் மற்றும் வர இருக்கும் அத்தனை கவி பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்நிகழ்வினை ஐயா தக்கோலம் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சார்கிறேன். நன்றிகள் ஐயா. வாருங்கள் ஐயா, உங்களுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வரவேற்பு மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடிய திருமதி பவானி அம்மாவிடம் ஒன்றை கற்றுக்கொண்டேன். பொதுவாக இந்த காணொளிகளை வலையொலியிலே, அதாவது யூடியூப்ல பதிவேற்றம் செய்வதை வலையொலி பதிவேற்றம் என்று சொல்லுவோம். அதை அழகாக சற்று சுருக்கி வலையொலியில் பதிவேற்றம் என்பதை வலையேற்றம் என்கிற ஒரு சொல்லை கொடுத்தார்கள். பேசுகிற பொழுது வலையேற்றம் என்கிற ஒரு சொல்லை கொடுத்தார்கள். அழகான சொல்லம்மா, சிறப்பாக இருந்தது. வலையேற்றம், வலையேற்றம். உங்களுடைய வரவேற்புரையிலே அது கிடைத்தது வலையேற்றம் என்ற நல்ல சொல். ஆமா, ரொம்ப நீளமா சொல்லாம வலையேற்றம். யூடியூப்ல அப்லோட் பண்றோம் அப்படின்றத அப்லோடிங் இன் யூடியூப வலையேற்றம் அப்படின்னு சொல்லி அழகான சொல் சொன்னீங்க. மகிழ்ச்சி அம்மா. தொடரட்டும் உங்களுடைய இது மாதிரி செயல்கள் தான் வந்து தமிழுக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. இது மாதிரி செய்வதெல்லாம் தமிழனுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா. இந்த கவியரங்கம் தொடங்குகிறது. கவியரங்க தலைவர் வீட்டில் இருக்கிறார். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே. கவியரங்கத்தின் முடிசூடா மன்னர் இவர். கவியரங்கத்தின் முடிசூடா மன்னர் இவர். பாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம். இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை வகிக்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் தலைமை கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நாடு அதை நாடு. வருவோரை வரவேற்று விருந்தோம்பும் நாடு. வருவோரை வரவேற்று விருந்தோம்பும் நாடு. வந்தோரை அரவணைத்து வாழ்விக்கும் நாடு. கருவோடு திருவருளை பெற்றிலங்கும் நாடு. கருத்தோடு கடமைதனை ஆற்றுகின்ற நாடு. பெருவளமே நிறைவாக நிறைந்திருக்கும் நாடு. பேருலகில் இதற்கிடையே இல்லை எனும் நாடு. திருநாட்டில் பல்வளமே பெற்றிலங்கும் நாடு. திகழ் அறிவியலோடு ஆன்மீகம் ஆற்றுகின்ற நாடு. விவசாய நாடென்று சொன்னாலும் கூட விவசாயத்தினை நாடும்படி இல்லை இன்று. விவசாயியின் விளை பொருளுக்கு விலை மதிப்பீடு
விவசாயி செய்ய முடியாதவாறு இருக்கு. விவசாயி கணக்கிட்டால் உழக்கும் விஞ்சாது. விவசாயி கணக்கிட்டால் உழக்கும் விஞ்சாது. விவசாயம் சாய்வாக போனாலும் கூட விவசாயி அட்சய பாத்திரமாக மாறி விவசாயத்தை நாடுகின்ற விரும்புகின்ற நாடு, தொலைதூர பார்வையோடு பார்க்கின்ற நாடு, தொல்லைகளை தூளாக்கி துலங்குகின்ற நாடு, விலையில்லா படைப்புகளை படைத்திருக்கும் நாடு, வேப்பேதான் வேந்து பார்க்கும் வீணலோகம் நாடு, கலையெல்லாம் கூட்டாக கவி பாடும் நாடு, கவினுறவே இசையாவும் இசைந்திருக்கும் நாடு, அலை மனமும் அமைதியுறும் ஆன்மீக நாடு, அகமெல்லாம் நிறைவு காணும் நிறைவான நாடு. நாடு நாடு நல்லதையே நாடுவதாய் நாடு, நலமெல்லாம் புரிகின்ற நலம் பயக்க நாடு. நாடு நாடு பண்பான பாதையை நாடு, நிறைவான அன்பினையே நெஞ்சத்தில் நாடு. நாட்டினையே நாடுவதாய் நலம் புரிவதாக நாடகமாடி வருகின்ற நயவஞ்சத்தாரை, நாட்டினையே நாடுவதாய் நலம் புரிவதாக நாடகமாடி வருகின்ற நயவஞ்சத்தாரை ஆட்டிவிக்கும் அகமாக நாடு அதை நாடு. அகற்றுகின்ற செயல் வகையாய் நாடு அதை நாடு. துன்பத்தில் துவழ்வோர்க்கு துயர் துடைக்க நாடு, தூய்மையாக வாய்மதனை நாடு அதை நாடு. என்றென்றும் எவ்வுயிரும் தம்முயிராய் நாடு, என்றென்றும் எவ்வுயிரும் தம்முயிராய் நாடு, ஏளனமாய் எவரையுமே எண்ணாமல் நாடு, எல்லோரும் சரிசமமாய் ஏற்றி என்றும் நாடு, என்றென்றும் தன்னலமே கொள்ளாமல் நாடு, வல்லூராய் வட்டமிட்டு வாட்டுவோரை நன்கு விரட்டுகின்ற மனமாக நாடு அதை நாடு. எண்ணம் போல வாழ்க்கை என்பார், எண்ணம் போல வாழ்க்கை என்பார், எண்ணத்தில் என்றும் உயர்வை நாடு. திண்ணமாய் சேவையை நாடு, ஜடமாய் உறவை நாடு, நன்மை நலத்தை நாடு, நல்லதோர் சொற்களை நாடு, உண்மை உழைப்பை உயர்வை நாடு, உயர்த்தும் நாடு. உண்மை உழைப்பை உயர்வை உயர்த்தும் நாடு அதை நாடு. நாடு நாடு அதை நாடு, நற்றமிழில் பேசுவதை நாடு, நற்றமிழில் பேசுவதை நாடு. தேடு தேடு சேவையினை செய்வோரை பாராட்ட நாடு, வகுத்து பார்த்து வாழ்வினிலே வளமாய் வாழ உழைப்பை நாடு, பகுத்து தொகுத்து பாரினிலே பற்றி நாடு மனிதத்தை. நாடு அதை நாடு, நலமே விளையும் நாடு. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இனி பா படைக்க இருக்கும் பாவலர்களை அழைக்கின்றேன். தொடக்க கவிதையினை வழங்க அருமையான ஒரு கவிதை கொடுத்தார் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள். சென்னை வானொலியிலே அவருடைய பல பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அவருடைய கவியரங்க பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை புதிய இந்த புத்தகத்தோட பேரணி மறந்துட்டு புதிய பாதை வகுத்து என்று நினைக்கிறேன். ஒரு புத்தகம் எழுதி அடுத்ததாக சங்கத்தமிழ் அருவி என்ற ஒரு கவிதை நூல் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பன்முக பார்வை என்ற ஒரு கட்டுரை நூல் கொடுத்திருக்கிறார். இந்த கட்டுரை நூல் மிகவும் சிறப்பு. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் தங்களுடைய நூலகத்தை வாங்கி வைக்கணும். அதை பசங்க படிச்சாக்கா நிறைய செய்திகள் தெரியும். அதை வைத்து கொண்டு அவர்கள் இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்றவற்றெல்லாம் போகும்போது அதை பயன்படுத்தி அவர்கள் எழுதலாம். அது ரொம்ப உதவியா இருக்கும். அது மாதிரியான ஒரு நூல் பன்முக பார்வை என்ற ஒரு நூல். பெரியவர்களும் படிக்கலாம், ஆனால் மாணவர்களுக்கு ரொம்ப உதவியான ஒரு நூல். தமிழ்நாடு அரசு தன்னுடைய பாடநூல் திட்டத்தில இதிலிருந்து சில கட்டுரைகள் எடுத்து மாணவர்களுக்கு வழங்கலாம். அந்த அளவுக்கு சிறந்த கற்றுக் கொண்ட ஒரு நூலை அவர் வழங்கி இருக்கிறார். இத்தகைய ஒரு நல்ல எழுத்தாளர் தொடர்ந்து தமிழ்வழி வானொலியில் தங்கள் கவிதைகள் ஒழிப்பதற்கு முன்முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார். இந்த நாடு என்கிற சொல் இருக்கிறது ரொம்ப இனிமையான ஒரு சொல். தமிழ்ல 247 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்றோம். நெடிலு, ஆயுத எழுத்து, அப்புறம் உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படிலாம் சொல்றோம். இந்த உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள் இவற்றில
இந்த 247 மொத்தத்துல 247 இந்த 42 எழுத்துக்கள் மட்டும் முக்கிய தன்மை வாய்ந்தது. 42 எழுத்து, 2 எழுத்து குறில் எழுத்து, அதை விட்டுடுவோம். இது ரெண்டும் குறில் எழுத்து, அதை விட்டுடுவோம். மிச்ச 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அந்த ஒற்றை நெடில் எழுத்தே ஒரு பொருளை தரக்கூடியதாக அமைந்திருக்கு. அதுல நா என்று சொன்னால் நாக்கு, நாடு என்பதுக்கு அந்த நா பொருந்தும். இப்படி பூ என்ற சொல், பூ என்ற எழுத்து, அது பூ என்ற சொல், ஆ என்ற சொல் இருக்க, இந்த நா என்கிற சொல் இருக்கிறது, 4 என்கிற எழுத்து இருக்கிறது. அது மிகவும் சிறப்பாக பாருங்க. ஒரு டூ கூட சேர்ந்த உடனே அது நாடாகவும், இன்னொரு நேரத்தில் நான் நாடக்கூடியதாகவும் இப்படி நாடா வளர்த்தன என்று ஒரு வரிகள் இருக்கு. நாடா வளர்த்தன இப்படி எல்லாம் இருக்கிறது. அந்த நாடு என்ற சொல்லை மிக சிறப்பாக பயன்படுத்தி உண்மையை, உழைப்பை, நாடு, இந்த நாடு உனக்கு உன்னதத்தை தரும் என்று, உன்னதத்தை தரும், உயர்வை தரும் இந்த நாடு என்று அழகாக தன்னுடைய கவிதைகளை குறிப்பிட்டார். நான் சொன்னது போல இவருடைய பாடலில் ஒரு ஓசை பயின்று வரும் என்று சொன்னேன். அதை நீங்கள் பார்த்திருக்கலாம், அதை நீங்கள் அதை கவனித்திருக்கலாம். மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். இந்த கவியரங்க தலைமை என்கிற வகையிலே மிகச் சிறப்பான கவிதை கொடுத்த கவிஞர் தக்கோலம் ஜனார்தன் அவர்களுக்கு நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர் கவிஞர்களை அழைப்பார், ஒவ்வொரு கவிஞராக வந்து கவிதை வழங்கும். பாருங்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. இனி பாப்படைக்க இருக்கும் பாவலர்களை அழைக்கின்றேன். தொடக்க கவிதை வாசிக்க உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம் பொறுப்பாளர் கவிஞர் திலகம், இன்னும் பல சிறப்புகளை பெற்றுள்ள திருவள்ளூரில் இருந்து திருமதி பவானி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. ஐயா, நான் ரெண்டாவதா வாசிக்கிறேனே. நான் அப்படிங்களாம்மா? சரி சரி, ஐயா சொல்லியிருக்கேன். சரி சரிம்மா, சரி. அடுத்ததாக கவிஞர் கு சத்யவதி குமார் கவிதை வாசிக்க அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றிங்க ஐயா. திக்கெட்டும் புகழ் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்ட தமிழர் அவர்களுக்கும், உலக சாதனை தொடர் கவியரங்கத்தின் நாயகி அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும், இன்றைய கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பை வகிக்கும் ஐயா தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு அதை நாடு என்ற தலைப்பில் எனது சிறு கவிதை. பாரத நாடு நம் தாய் திரு நாடு, என்ன செய்தது இந்த நாடு? எங்கு வேண்டுமானாலும் ஓடு, எப்படி வேண்டுமானாலும் பாடு, தலைகால் புரியவில்லையானாலும் ஆடு, கூத்திட்டு கொண்டாடு என்று அடிமை விலங்கை செங்குருதியால் உருக்கி, சுதந்திர கீதத்தை காற்றில் நிரப்பி, நம் விருப்பங்களை உரிமைகளாக்கி, வாழும் வழிமுறைகளை நினைவாக்கி, வாழும் வழிமுறைகளை உருவாக்கி, உள்ள கனவுகளை நினைவாக்கி, வாழ்விற்கு உரிய பொருளை கருவாக்கி, தொல்லையில்லா வாழ்வு நாம் வாழ, எல்லையில்லா இயற்கை வளங்கள், எண்ணிலடங்கா இலக்கண இலக்கியங்கள், கண்ணிலடங்கா ஆய கலைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நமக்காக நம் நாடு கொடுத்ததை. ஒரு நிமிடம் மனசாட்சியை கேட்டுப்பார், நீ நாட்டிற்காக செய்தது என்ன? ஒரு நிமிடம் மனசாட்சியை கேட்டுப்பார், நீ நாட்டிற்காக செய்தது என்ன? சுயநல சாக்கடையில் மூழ்கி பகட்டான வாழ்வை நாடி, இயற்கை வளங்களை சுரண்டி, செயற்கை கழிவுகளை கொட்டி, தன் குற்றத்திற்கும் பிறரை சாடி, ஈயென பல்லை காட்டி தரும் இலவசங்களை நாடி, ஈயென பல்லை காட்டி தரும் இலவசங்களை நாடி, காரியம் நிறைவேற கையூட்டுக்கு ஓடி, தலைவனாக ஒருவனை தேடி, வாக்களிக்கும் கடமையை கூட சாக்காடு சொல்லி சரியாக செய்யாமல், முக்காடு போட்டு மூளையில் முடங்கும் கையாளாகத்தனம் உள்ள மூடர்கள் பெருகுவதால் தான், முக்காடு போட்டு மூளையில் முடங்கும் கையாளாகத்தனம் உள்ள மூடர்கள் பெருகுவதால் தான் அடக்க முடியாத சீற்றத்துடன் அழிக்கும் பேரிடர்களாக பொங்குகிறாள் நம் பாரத அன்னை.
அடக்க முடியாத சீற்றத்துடன் அழிக்கும் பேரிடர்களாக பொங்குகிறாள் நம் பாரத அன்னை. இழிவான இவைகளை விட்டு மீண்டு நன்மக்களாய் வாழ்வை நாடு போற்றும் உன்னை நாடு என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா. கவிஞர் கு. சத்யவதி குமார் அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தமக்கே உரிய பாணியில் சிறப்பாக தந்துள்ளார். சில பட்டியல்களை விட்டார். நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்றும், இயற்கை வளங்களை சுரண்டி இலவசங்களை நாடி, இப்படி சொல்லிக்கொண்டே சென்றார். முக்காடு போட்டு மூளையில் முடுங்குவார்களால் தான் ஏற்பட்ட பாதிப்பினை சுட்டிக்காட்டினார். இயற்கை வளங்கள் இயற்கையோடு இருந்தால் நிறைய பாதிப்பு ஏற்படாது. சமீபத்தில் கூட பார்த்தோம், கேரளா இன்னும் சில இடங்கள்லாம் அந்த மரங்களை வெட்டியதாலும் இயற்கை பாதிப்பு அது சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது என்ற கருத்தை தன்னுடைய கவிதையில் சிறப்பாக வலியுறுத்தி சொல்லியுள்ளார். சிறப்பம்மா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி ஐயா. அடுத்ததாக சிறப்பம்மா. அடுத்ததாக உலக சிறப்பு சாதனை தொடர் கவியரங்கத்தை சரி வாங்க சொல்லுங்க ஐயா. சிறந்த கவிதையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சத்யவதி குமார் அவர்கள், திருப்பூர் மாவட்டம். நானும் இவர் கவிதைக்கு புதுவிதமா என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், எனக்கே வற்றி போச்சு. அந்த அளவுக்கு தொடர்ந்து கவிதை. சென்ற முறை சொன்ன உள்ளாடை ஊரிலிருந்து சொல்லாடை உள்ளாடை நெய்யும் திருப்பூர்ல இருந்து கவியாடை எடுத்து வந்திருக்கிறார், கவியாடை நெய்து வந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக் கொண்டே இருக்கு. இந்த திருப்பூர் இருக்கிறது ஒரு தொழில் நகரம். திருப்பூர் என்பது ஒரு தொழில் நகரம். நிறைய தொழிற்சாலைகள் உண்டு, உற்பத்தி உண்டு. திருப்பூர் என்கிற தொழில் நகரத்தை இவர் கவிதையால் கவிப்பூராக்கி திருப்பூர் என்கிற அந்த தொழில் நகரத்தை கவிதைகளால் கவிப்பூராக்கி ஏழு நகரமாக்கி கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள். நன்றிங்கப்பா, நன்றி நன்றி. எல்லாம் உங்கள் தயவுதாங்கப்பா, நீங்கள் காட்டிய வழி. மகிழ்ச்சியா மகிழ்ச்சி. அடுத்ததாக கவிதை படைக்க உலக சாதனை சிறப்பு தொடர் கவிஞர் பொறுப்பாளர் கவிஞர் திலகம், இப்படி பல சிறப்புகளை பெற்று இருக்கின்ற திருவள்ளூரிலிருந்து வருகின்றார் திருமதி பவானி அவர்கள். வாருங்களம்மா, உங்கள் கவிதையை தாருங்களம்மா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற் வேண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவர் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த தொடர் 29வது உலக சாதனை கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தக்கோலம் என் ஜனநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு அதே நாடு. நாடு போற்ற சென்றேன் 4 காசு பெற்றேன். நாடு போற்ற சென்றேன் 4 காசு பெற்றேன். நாசுக்காக படித்தேன் நாடி சென்ற இடமே. 40 வருஷம் போனதே. நாட்டம் உண்டு வேலையில் நாங்கள் இருக்கோம் வேலியில். நானும் நீயும் பிறந்தோம் நாட்டுக்காக இறந்தோம். நாற்றமடித்த உடம்பே 4 நாள் சென்று வீடு வரவில்லையே. நான் வறண்டு போனதே நான் விரும்பும் நீர் அருந்த. நாட்கள் கூட போகுதே நாட்டமுள்ள வாழ்க்கை வாழ. நாட்டுக்காக உழைத்தால் நாட்டின் துயர் அகழுமே. நாடு என் பாரத நாடு நாடினேன் என் உயிர் மேல். நாட்டம் இன்னும் நாங்கள் இருப்பதால் நாசமில்லை உலகில். நாடு என்ன செய்தது என்று இல்லாமல் நாடு அதை நாடு என்று நாட்டிற்கு நாடி தொண்டு செய்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி வாய்ப்பிற்கு. சிறப்பு அம்மா. கவிஞர் திருமதி பவானி அவர்கள் சிறப்பான கவிதையை தந்தார்கள். நா என்ற வரிசையில் அதில் அந்த முதலில் அந்த நா என்ற சொல்லை அமைத்து பல கருத்துக்கள் கொண்ட கவிதை படைத்தார். அதுவும் அந்த நாடும்படி அதை நாடும்படி கவிதை படைத்தார். சிறப்பான கவிதை, பாராட்டுக்களமா, வாழ்த்துக்கள்.
அம்மாவுடைய கவிதையை கேட்டபோது நன்றி. ரொம்ப அழுத்தமான ஒரு கருத்து எனக்கு தெரிந்தது. சொல்லுங்க. அவர் என்ன எண்ணத்திலே எழுதினார் என்று தெரியவில்லை. ஒரு நாட்டுக்காக உழைக்கிற ஒருத்தன் இந்த நாட்டை நாடி இந்த நாட்டின் எல்லையிலே இருக்கக்கூடிய எல்லையை பாதுகாக்கிற பணியிலே செல்லக்கூடிய ஒருத்தன் அந்த தன்னுடைய நாட்டை நாடி அங்க செல்லுகிறான். அங்க வீர மரணம் எழுதுகிறான். 4 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் அவருடைய உடல் வந்து சேரவில்லை. அந்த வீட்டிலே இருக்கிற பெண் அந்த கணவன் சென்று விட்டான், இன்னும் மீண்டு வரவில்லை, அவன் மறைந்து விட்டான் என்ற செய்தி மட்டும் வந்து இருக்கிறது. உடல் வந்து சேரவில்லை. அவள் காத்திருக்கிறாள். தண்ணீர் கூட குடிக்க முடியவில்லை. தண்ணீர் கூட குடிக்க முடியவில்லை. அவளுக்கு பிடிக்கவில்லை. வேதனையோடு இருக்கிறாள். அதுபோல இந்த நாட்டிற்காக வாழக்கூடியவர்களை பற்றி இந்த கவிதை ஒரு இரங்கல் சுவையோடு அமைந்ததாக அதில் சில வரிகள். அம்மையார் என்ற எனக்கு அந்த ஒரு பகுதி இருந்தது. சற்றேறக்குறைய ஒரு புறநானூற்றிலே அல்லது சங்க இலக்கியத்திலே களவழி 40 வரும். போயிட்டு இருப்பான். போயிட்டு அவன் வர்றான். ஆனா எல்லாரும் வர்றாங்க, அவனை மட்டும் காணமே அப்படின்னு அவ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு காட்சிகள் நிறைய வரும். அதுல அந்த கொடிகள்லாம் அசையும். அந்த எனக்கு பாடல்கள் ஞாபகம் இல்லை, நினைவில்லை. கொடிகள்லாம் அசையும், எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கும். இவங்கெல்லாம் நின்று பார்ப்பாங்க. அந்த வீரர்கள், சென்ற வீரர்கள்லாம், படை வீரர்கள்லாம் திருப்பி வந்துகிட்டு இருப்பாங்க. தன்னுடைய தலைவனை தேடி காத்திருப்பான் அவர். அவன் காணமே. அப்போது தொழில் சொல்ல வந்து விடுவான். பின்னாடி வந்துகிட்டு இருப்பான். பொறுமையாக வருவான். அவன் மொத்த எதிரிப்படை அழித்து விட்டு தான் வருவான். எதிரிப்படை மொத்தத்தையும் அழித்து விட்டு தான், அதனால கடைசியில வருவான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அந்த பாடல்கள் நிறைய இருப்பாங்க. அதுல வந்து அந்த பாடல்கள் வந்து கொஞ்சம் அகமும் புறமும் கலந்தது போன்ற ஒரு பாடல் நிலையம் இருக்கும். அது மாதிரியான ஒரு பாடலாக, அதற்கு ஈடான ஒரு பாடலாக இந்த பாடலின் சிறப்பம். நன்றி ஐயா. நன்றிங்க. அடுத்ததாக சீர்காழி புத்தூர் இருந்து திருமதி ரேவதி கணேசன் அவர்களை அழைக்கின்றேன். இவர் ஆசிரியர், கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். திருமதி ரேவதி கணேசன் அவர்களே, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. அனைத்து அன்பு ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி, மாலை வணக்கத்துடன் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக சாதனை நடத்தும் நமது கவியரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைமை தாங்கி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணை செய்து கொண்டிருக்கும் தமிழ் அவர்கள், கவிப்பழக்க இருக்கும் நாடு நம்மை வரும் வாழ்வை நமது தமிழ்நாடு குடும்பத்தில் நல்லறம் காணும் எல்லோரும் நலமாகும். எல்லா உயிரினங்களிலும் அன்பை நாடுங்கள். இவ்வுலகில் நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்று இவ்வுலகை விட்டு நீ போனாலும் உன் பெயர் வாழ்ந்த வாழ்க்கையை வரலாறு நாடும். பசி தீர வைக்கும் அது தமிழ்நாடு ஆகும். ஒவ்வொரு குழந்தை அம்மா முக்கியமோ, அனைத்து உயிர்களுக்கும் ஒவ்வொரு கனவுகளும் கற்பனைகளும் அதே போல அம்மா எவ்வளவு முக்கியம் என்பது போல பள்ளியில் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களும் அவ்வளவு ஒரு முக்கியமாகும். ஏனென்றால் நாம் தாய்மொழி தமிழ் அங்கிருந்து தான் உருவாக்கப்படுகிறது. தாய் திருநாட்டின் தமிழை அங்கிருந்து உருவாக்கும் போது அனைத்து உயிர் மண்ணின் மைந்தர்கள் தன் சுவாசத்தை விட்டு நம் தாய் திருநாட்டை காத்து வைத்தார்கள். அந்த தாய் திருநாட்டை நாம்
நல்லபடியாக நம் சந்ததியினர்களுக்கு நாடு அதை நாடு என்று சொல்லித்தந்து சந்ததியினர்களை வழிகொள்வோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை எனக்கு இணையம் அவருக்கு பல்வேறு இளைஞர்கள் செய்கிறது. நாடு அதை நாடி வருபவரை அந்த நாட்டமுடன் இருப்பவர்களுக்கு பல்வேறு துன்பங்களை பல்வேறு இளைஞர்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சமூக சூழலிலே இந்த இணைய சூழலை அவருக்கு நாட்டை நாடி வருபவரை தடுக்க பார்க்கிறது. என்றாலும் அவர் தொடர்ந்து நாட்டை நாடிக்கொண்டிருப்பவர். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் கவியரங்க தலைவர் அவர்கள். அன்பை நாடுங்கள், இறந்தாலும் உங்கள் புகழை சொல்லும்படி நாடுங்கள், தாய்மண்ணை காக்கும்படி நாடுங்கள் என்று பல்வித கருத்துக்கள் கொண்ட கவிதையை திருமதி ரேவதி கணேசன் அவர்கள் சிறப்பாக தந்துள்ளார். சிறப்பம்மா, பாராட்டுகள், வாழ்த்துகள். அடுத்ததாக திருமதி கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களை கவிதை வழங்க அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். தலைமை தாங்கும் ஐயாவுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திருநீலகண்டன் அவர்களுக்கும் தாய் தமிழுக்கும் அன்பு வணக்கம். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நாடு அதை நாடு. நாடு நீ நாட்டின் நலம் நாடு, நாடாவிடின் நீ நாட்டிற்கே சாபக்கேடு. உற்ற சொந்த பந்தம் என கொண்டாடு, அண்டை அயல் மக்களை அன்போடு. அரும்பாடு பட்டாயினும் நீ முனைப்போடு, அமைதியை நாட்டில் நிலைநாடு. ஆற்றிடு கடமையை முழு மூச்சோடு, அதிகாரம் உனதே தந்திடும் நாடு. அதிகாரம் யாவர்க்கும் சமம், இதுவே உடன்பாடு. இதற்கு தேவை அனைத்து மக்களின் ஒருமைப்பாடு. உணவு, உடை, மொழி, இனம், ஜாதி, பண்பாடு வேற்றுமையே ஆயினும் நீ ஒற்றுமை நாடு. அன்பு அகிம்சை நிலை நமது நாடு, அமைதியும் ஆனந்தமும் நிலவிட நீ பாடு. அண்ணல் காந்தி வழி நீ நாடு, வாய்மையே வெல்லும் என நடைபோடு. அந்த பாவிகள் கொண்டனரே துப்பாக்கியோடு, இந்த பாவச் செயல் களைந்திட ஒன்று கூடு. இங்கு எத்தனையோ இங்குண்டு ஏடு, அவை ஏதும் முன்னிற்குமோ திருக்குறளோடு. தாய் திருநாடு செந்தமிழ் எனும் செம்மொழியோடு, வாழ்ந்திடுவோம் இவ்வையகம் போற்றிட என பாடு நீ பாடு. நிகழ்ச்சிங்கம்மா, வாசிங்கம்மா. வாசிட்டாங்க, அவர்கள் முடித்து விட்டார்கள். உங்களுக்காக எதிர்பார்த்து முடித்து விட்டார்களா? சரி. கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை, பாராட்டுக்குரிய கவிதையை வழங்கினார்கள். அமைதியை நிலைநாட்ட நாடு, ஒற்றுமையை நாடு, அண்ணல் காந்தி வழியை நாடு. எத்தனையோ ஏடுகள் இருந்தாலும் திருக்குறளுக்கு ஈடு இல்லை என்று சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி ஐயா. கவிதை கொடுத்தீர்களம்மா. ஒரு கவிதை இன்னும் வருமோ என்று நினைக்கிற போது முடித்து விடுவோம். அந்த கவிதையினுடைய வெற்றி என்பதற்கு அடையாளமாக இந்த கவிதை இருக்கு. இன்னும் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க எதிர்பார்த்து இருந்தார் தலைவர். நீங்க சொல்ல வேண்டிய சொல்லி முடித்து விட்டீர்கள். அது சிறப்பான ஒரு நடைமுறை கவிதை வழங்குவதில் சிறப்பாக இருந்தது. அன்போடு பண்போடு நடமாடு என்றெல்லாம் சொல்லி திருக்குறளோடு என்றெல்லாம் டூ டூ என்று கவிதை எழுதியிருந்தீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்த கவிதை, மிகவும் சிறப்பான கவிதையை கொடுத்தீர்கள். இந்த அளவுக்கு சிறப்பான கவிதையை கொடுத்ததால் நான் பொறாமைப்படும் வகையில கவிதை கொடுத்ததால் உங்களிடம் நான் டூ விடுகிறேன். உங்களோடு
ஏன்னா ஏன்னா ரொம்ப சிறப்பா கவிதை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பொறாம வராம கவிதை கொடுத்ததுனால உங்க மேல எனக்கு உங்க கூட எனக்கு ஆசிரியை, இந்தி மொழி ஆசிரியை, தமிழிலே கவிதை எழுதுகிறார், சிறப்பாக எழுதியிருக்கிறார். அவருடைய கடவுளின் கை என்கிற ஒரு நூல், அது தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு, கடவுளின் கை. அருள் புரியக்கூடிய கடவுள் கை தானே அருள் புரியா சொல்றோம். கடவுள் கையில படத்தை கூட கடவுள் கையில ஒரு நீட்டா 2-3 கோடு வரும், டாயின் 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 வரும், அந்த அருள் ஒளி ஒளி வரும். அந்த மாதிரி கடவுளின் கை என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தவர் ஏற்கனவே ராஜியின் கவிதைகள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஒரு அடுத்த நூலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். சிறந்த கவிஞர். சற்றேறக்குறைய ஒரு 24 வயது இருக்குமாமா உங்களுக்கு? 76 ஐயா. 76. 24 இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப துடிப்போட வர்றீங்க, எல்லா கவிஞத்துக்கு வர்றீங்க. 25 இருக்கும்னு நினைச்சேன். நீங்க 76 மகிழ்ச்சி. மூத்த கவிஞர், என்னிலும் மூத்த கவிஞர் இருக்க, எல்லாரை விட மூத்த கவிஞர். தமிழ் அக்கா, வணக்கம் அக்கா, சிறப்பக்கா. ரொம்ப ஆர்வம், ஒரு குழந்தை மாதிரி ஆர்வம். இந்த கவிதையில வர்றது கொள்றது எல்லாம் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆர்வம். தன்னுடைய ஓய்வு காலத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்திக்குவாங்க. இன்றைக்கு அவங்க இந்தி மொழிய போட்டு வைக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹிந்தி படிச்சாதான் வாழ்க்கை நம்புறாங்கல்ல, அதை நம்புறவங்க நம்பிக்கை பொய்யா சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா என்ன பண்றது, ஹிந்தி படிச்சாலும் இங்க பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 500 ரூபாய் சம்பளம் கொடுத்த இடத்துல 250 ரூபாய் கூலிக்கு வரேன்னா அப்படின்னா அர்த்தம் தன்னுடைய தரம் தாழ்ந்திருக்கு என்று பொருள். சாலை ஓட்டு நின்று பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு வர்றான் ஹிந்தி படிச்சவன். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும், ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஹிந்தி படிச்சா இந்த வேலை தான் கிடைக்கும், பிச்சை எடுக்கிற வேலை கிடைக்கும், இல்ல 250 ரூபாய் கூலிக்கு வேலை கிடைக்கும். மகிழ்ச்சி. அதனால இந்தி மொழியை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தி ஆசிரியர், வாழிய பல்லாண்டு. இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் எந்த விதமான நோயும் இல்லாமல் இருந்து தமிழுக்காக நீங்கள் பயிற்சி அந்த இந்தி மொழிக்காக, எல்லா மொழியும் மொழி தானே, நாம் அதை எதிர்க்க வேண்டியதில்லை. அந்தந்த மொழிக்காரர்களுக்கு அது தாய்மொழி. எனவே அந்த இந்தி மொழிக்காக, தமிழுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் நன்றிங்க. அடுத்தவரை அழையுங்கள் ஐயா. சரி. அடுத்ததாக கவிதை வழங்க வருகிறார் திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. நன்றிங்க ஐயா. வாங்கம்மா. அருளறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் தாயே தமிழே, தமிழ் மண்ணை வணங்கி சான்றோர் அவை வணங்கி, தமிழே தனி சிறப்புறும் மொழியாலே, தனி ஆற்றலிங்கு தரணி புகழ் பாடும் செம்மொழியாலே, தன் காலம் பேசும் பயனாலே, தமிழ் தலைமகன் தனித்துவ பேச்சாலே, கவியுலக கலைமகன் கவியாலே, கவி அரங்கின் தனி அரசு என்னும் தம் பெயராலே, நடுவர் பெருந்தகை வணங்கி பண்டைய தமிழர் சிறப்பை சொல்லும், மரபை போற்றும் உன்னத நாடு. அற்புத வேந்தர் கொடை செயலும், வீர கதையும் செப்பிடும் தனி நாடு. வளங்கள் 1000 வற்றாத நதிகள் எங்கும் நிரம்பிய புண்ணிய நாடு. எண்ணற்ற புலவர் பிறந்த மண்ணும், ஒப்பற்ற காவியங்கள் தந்திட்ட திருநாடு. சுதந்திரமாய் சுவாசித்திட சுவாச காற்றை மண்ணிற்கு தந்த தியாக நாடு. உரிமை போர் செய்திட அகிம்சை பற்றிட அருமை எங்கள் பாரத நாடு. என்ன குறை இங்கே சொல்லும், எதற்கோ வாழ்வது அந்நிய நாடு. முகவரி மாற்றி குடியுரிமை பெற்று விடுதலை பெற்றவனிடமே அடிமை பாடு. ஊர் விட்டு
ஊதியம் தேடி ஊழியம் செய்ய வேற்று நாடு. மண்ணின் அருமை அறியா மானுடன் உன்னை உயர்த்திட விடை தேடு. இருக்கும் இடம் என்றும் சிறக்கும், ஒற்றுமை ஓங்கும் ஆனந்த நாடு. இனங்கள் சேர்ந்தே மொழிகள் கலந்த நாடு, அதை நாடு நம் இந்திய திருநாடு. நன்றிகள் ஐயா. சிறப்பான பாராட்டுக்குரிய கவிதையை திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் தந்தார். ஓசை நயத்தோடு கவிதை தந்திட்டார். ஆரம்பிக்கும் போது அந்த ஓசை நயத்தோட சொன்னார். சிறப்பாய் நாட்டை பற்றி நாடி கவி தந்தார். சுதந்திரமாய் சுவாசிக்க தந்த நாடு, எல்லா சிறப்பும் கொண்ட நாடு. பாரத நாட்டின் சிறப்பை பாங்காய் கவிதை தந்தார் நாடி. சிறப்பமா உங்கள் கவிதை சிறப்பாக இருந்தது, பாராட்டுக்குரியது. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நீங்க கவி புவி வந்தார்கள். கவிஞர் புவனேஸ்வரி அவர்கள் வந்தார்கள். இந்த கோணம் போற்றும் விதத்தில் கவிதை தந்தார்கள். நாட்டை விடுதலை பெறச் செய்து வெள்ளையரிடமிருந்து மீட்ட நாட்டை கொள்ளையரிடம் கொடுத்து விட்டோம் என்று அங்கலாய்த்தார்கள். நல்லவரிடம்தான் கொடுத்தோம், நாம் தான் தீயவரை தேர்ந்தெடுத்து விட்டோம். நல்லவரிடம்தான் கொடுத்தோம், நாம் தான் தீயவரை தேர்ந்தெடுத்தோம். சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம் நடைபெற்ற போது அதை எதிர்த்தவர்களையும் வெள்ளையனிடம் பணிந்தவர்களிடமும் நாம் நம்முடைய விடுதலையை குடியாட்சி இழந்து விட்டோம். அதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில சொன்னார்கள், நானும் கூட சொல்லியிருக்கிறேன். வ.உ.சி. ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறார். முதலிலே ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்து ஓட்டுகிறார். ஆனால் அந்த வாடகை கொடுத்த கப்பல் கம்பெனியிடம் வெள்ளையர்கள் சென்று கப்பலை கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள். அவர் கப்பல் வாங்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அவருக்கு கப்பலை ஓட்டுறதும் நோக்கம். அப்ப வாடகைக்கு எடுத்தா முதல்ல ஓட்டாங்க சுதேசி கப்பல் கம்பெனி. கொடுக்க கூடாது சொன்ன உடனே கப்பலை கொடுக்கல. உடனே என்ன பண்றாரு, அவர் அங்கங்க திரும்பி அலைஞ்சு ஒரு கப்பல் நம்ம எப்படி வாங்கின்னு போறாரு. போய் பெரிய பொருள் ஈட்டி 2 கப்பல்களை வாங்குகிற அளவுக்கு அது வளர்ந்துடுறாரு. வளர்ந்து போய் 2 கப்பல்களை பேரம் பேசி வாங்கி விடுகிறார். ஆனா ஒரு கப்பல் தான் கொண்டு வர, காளியாங்கிற ஒரு கப்பலை வாங்கி எடுத்துட்டு வர்றார். நேற்றுக்கு கூட அந்த படத்தை நான் என்னுடைய நிலைப்பாடிலே வைத்திருந்தேன். அதையெல்லாம் நாம் நம்முடைய நிலைப்பாடுகளை வைக்க வேண்டும். நம்ம நிறைய பேர் அந்த படத்தை பார்த்திருப்போம். நம்முடைய குழுக்களிலே கூட பல நேரங்களிலே அந்த படத்தை பதிவேற்றி இருக்கிறோம். ஒரு சிறுவன், ஒரு மாணவன், பள்ளி மாணவன், ஐயா அந்த படத்தை எனக்கு அனுப்புங்கள் என்று கேட்கிறார். இதுதான் சங்க இலக்கிய பூங்காவோட செயல்பாடு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க அந்த நாட்டுப்பற்றை, மொழிப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நானே கூட சொல்லுவேன், நான் ஒரு கவிஞனோ எழுத்தாளனோ கிடையாது, ஒரு கடத்தல்காரன். என் முந்தைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறவன். அவர்கள் அங்கே தங்கத்தையும் வைரத்தையும் வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த அறிவு செல்வங்களை, அந்த தங்கத்தையும் வைரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதால் நான் தங்க கடத்தல்காரன், வைர கடத்தல்காரன் தான் சொல்லுகிறேன். அந்த கடத்தல் பணியை சிறப்பாக செய்தேன் என்ற மனநிறைவு எழுது. இந்த பையன் கேட்டது, இந்த படத்தை எனக்கு அனுப்புங்க, அதான் நிலைப்பாடு, இந்த படத்தை அனுப்புங்க என்று சொன்னா அவனுடைய ஆர்வத்தை நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு அந்த பட்டு போகுது. அந்த கப்பலை கொண்டு வராரு, காளியா கப்பலை கொண்டு வந்து அது ஓடுது. அப்ப நிறைய இடையூறுகள் வருது. முன்னையில் அவர் சிறையில கொடுத்து கப்பல் தப்பி ஆகும். அப்ப அந்த கப்பலை என்ன பண்றாங்க, வித்துடுறாங்க. அப்ப பாரதியார் சொல்றாரு,
அதை உடைச்சி சுக்குநூறா கடலே போட்டா கூட சந்தோஷப்பட்டிருப்பேனே, மகிழ்ச்சி அடைந்திருப்பேனே, கொண்டு போய் வெள்ளையனுக்கல்லவா வித்து விட்டீர்கள் என்ற வருத்தப்படுகிறார். கவிதையை கேட்ட பொழுது எனக்கு அந்த நிகழ்வுதான் நினைவுக்கு வந்தது. எப்படி வ.உ.சி.யினுடைய துன்பப்பட்டு வாங்கிய அந்த கப்பலை வெள்ளையனிடமே விட்டுவிட்டதை நினைத்து பாரதி வருத்தப்பட்டாரோ, அதுபோல் கோவையிலிருந்து இந்த புவி பாரதி அருமையாக வருத்தப்பட்டார். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்காமல் யாரோ தீயவரிடம் ஒப்படைத்து விட்டோமே என்று வருத்தப்பட்ட போது, இங்கே இந்த பெண் உருவத்திலே மீசை இல்லாத ஒரு பாரதியை பார்த்தேன், முண்டாசு இல்லாத ஒரு பாரதியை பார்த்தேன், ஓட்டணியாக ஒரு பாரதியை பார்த்தேன். புவி பாரதி வாழ்க. கவிதை. மிக்க நன்றி ஐயா. தங்கள் வார்த்தைகள் என்னை மேலும் அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்லும் என்ற நம்பிக்கையில் மிக்க நன்றிங்க. அடுத்தவரை அடையுங்க. அடுத்ததாக கவிஞர் தேன்மொழி அவர்கள் தன் கவிதையை வழங்க வருமாறு அழைக்கின்றேன். பாருங்க, சொல்லுங்க. தேன்மொழி வருவார். தொடங்குமா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் பாரதியையும் வணங்கி ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயாவிற்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து, இங்கு வரவேற்புரை வழங்கிய திருமதி பவானி அம்மா அவர்களையும் கவியரங்கத்தை நல்ல முறையில் எடுத்து நடுநாயகமாக கவியரங்கம் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா தக்கோலம் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்து என் கவிதைக்குள் நான் நுழைகின்றேன். நாடு, அதை நாடு, சுதந்திர நாடு நம் நாடு, பாரத நாடு, பலம் பெறும் நாடு, அதை நீ நாடு. என் ஆண்ட புராதன நாடு நம் நாடு, புண்ணியம் நிறைந்த புனித நாடு நம் நாடு, மண்வளம் நெய்வளம் இயற்கை எங்கும் நிரம்பிய சொர்க்க பூமி நம் நாடு, கங்கை காப்பி மற்றும் வைகை தாமிரவர்ணி என புனித புண்ணிய பூமி நிறைந்த நாடு நம் நாடு, சுதந்திர நாடு நம் நாடு, அதை நீ நாடு. நாடு நம் நாடு, உலகில் ஜனத்தொகை 2ஆம் இடத்தில் நம் நாடு, இளைஞர்களின் எண்ணிக்கையிலோ முதலிடத்தில் நாடு நம் நாடு, அதை நீ நாடு. ஆட்சிகளின் மாற்றத்தில் அவர்களிடம் இருக்கின்ற பணத்தை கையாளும் விஷயத்தில் வரிகளை விதிப்பதில் எப்போதும் வருகிறது மாற்றம். அதை தப்பனிடு. தனிநபர் வருமானம் உயர வரவில்லை இன்னும் மாற்றம், அதை நீ நாடி ஓடி செப்பனிடு. சிறந்த கல்வியில் தேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியில் சேர்வதில் பாங்காய் வரவில்லை இன்னும் மாற்றம், அதை நீ நாடி செப்பனிடு. விவசாய விளைநிலங்களில் விளைபொருள் உற்பத்தியில் உயர்வாய் வரவில்லை இன்னும் மாற்றம், அதை நீ நாடி நன்கு செப்பனிடு. மின்சார உற்பத்தி காற்றாலை கை கொடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் இல்லாவிடில் இருட்டின் விளைவு இதில் வரவில்லை இன்னும் மாற்றம், இதை நீ நாடி ஓடி செப்பனிடு. மைக்கேல் பாரடியும் தாமஸ் ஆல்வா எடிசனும் கர்ம வீரர் காமராஜரும் அப்துல் கலாம் அவர்களும் என்றிருந்திருந்தால் இந்தியாவின் இந்நிலை கண்டு ஏனென்று கேட்டிருப்பார்கள். அதனால் நீ அதை நாடி ஓடு செப்பனிடு. அதிக செலவில் மட்டுமே நல்ல மருத்துவம் அதில் வரவில்லை இன்னும் மாற்றம், அதை நீ நாடி செப்பனிடு. இயற்கை சீற்றங்களை இயல்பாய் எதிர்கொண்டு வாழ்ந்திட வரவில்லை இன்னும் மாற்றம், அதை நீ நாடி ஓடி செப்பனிடு. பொது இடங்களில், அரசு பள்ளிகளில், அரசு நிறுவனங்களில் சுத்தம் சுகாதாரம் கழிப்பிட வசதிகளில் வரவேற்கத்தக்க அளவில் இன்னும் வரவில்லை மாற்றம், அதை நீ நாடி ஓடி செப்பனிடு. வரவேண்டியவற்றிலெல்லாம் விரைவாய் வரவில்லையே இன்னும் மாற்றம், அதை நீ நாடி செப்பனிடு. 20 வயதை கடந்த இளைஞன் ஒவ்வொருவனும் வேலைக்காக காத்திருக்காமல் புதிதாய் அவர்
மக்களுக்கு என்று ஏதோ ஒரு அமைப்பை உருவாக்க ஓடு, நீ அதை நாடி செப்பனிடு. அரசு ஆண்டோரும் அரசு ஆள்வோரும் சிகிச்சை பெற அரசு மருத்துவமனைகள் என்று தயாராகிறதோ அன்றுதான் நம் நாடு சிறந்த நாடு. அதை நீ ஓடி செப்பனிடு. அதுவரை மனித வளத்தில் மாபெரும் இந்தியா அமெரிக்காவையும் ஜப்பானையும் கொரியாவையும் பிரேசிலையும் ஏன் சீனாவையும் அண்ணாந்து பார்க்கும். அதை அந்த அளவு நீ நாடி ஓடி செப்பனிடு. எப்போது கிடைக்கும் இந்த நல்ல அரியாசனம் இந்த இந்திய தாய்க்கு இந்த பேருலகில் நம் முத்தமிழ் சங்கம் வளர்த்த நாட்டை நீ நாடி ஓடி இன்னும் நலமாக்க செப்பனிடு என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக கவிதை தந்தீர்கள் அம்மா. சொர்க்க பூமி நாடு, புண்ணிய பூமி நாடு, நம் நாட்டின் சிறப்பை நாட்டமுடன் நாடி கவி படைத்தார். நாட்டை நாடு நாடி செப்பனிடு என்றெல்லாம் தன்னுடைய கவிதையில் தந்தார். திருமதி கவிஞர் தேன்மொழி அவர்கள் வாருங்கள் அம்மா. சிறப்பாக கவிதை தந்தீர்கள். சிறப்பு, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. ஐயா. தேன்மொழி கவிதை எப்போதும் போல் இப்போதும் சிறப்பாக இருந்தது. ஆழ்ந்த கருத்துக்களோடு கவிதை அளிப்பதில் வல்லவர். மிகச் சிறப்பாக இந்த நாட்டினுடைய அவலங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி அதையெல்லாம் நீக்குவதற்கு நீ நாட்டம் கொள் என்று அவருடைய கவிதை அமைந்தது. நாடு, அதை நாடு என்று சொன்னால் தேசம், அதை நீ நாட வேண்டும் என்று பொருள். இவர் நாட்டமெல்லாம் தேசத்தின் நலத்தை நாடுவதாக கவிதை அமைந்திருந்தது. சிறப்பம்மா. கோவை கவிஞர், சிறப்பான கவிஞர். தொடர்ந்து கவியரங்கம், பட்டிமன்றம் என்று தனது இலக்கிய பயணத்தை நடத்தி வருபவர். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி ஐயா. நன்றி. சிறப்பு. புதுவையிலிருந்து புவனா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. புதுவையிலிருந்து புவனா வருகிறார். புதுமையான கவிதையோடு வருகிறார். புன்னகை அரும்ப வருகிறார். பாருங்கள் அம்மா. கவிதையே அப்பா அதுங்க அவசரப்பட்டு கூட்டுட்டீங்க. எழுத ஆரம்பிச்சா அதுங்காட்டி கூட்டுட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, நிகழ்ச்சியை செவ்வனே எடுத்து செல்லும் அப்பா அவர்களை வணங்கி, இந்நிகழ்ச்சியில் பொறுப்பேற்று நடத்தும் ஐயா ஜலநாதன் ஐயா, தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களையும் வணங்கி, மற்றும் வரவேற்புரை வழங்கிய பவானி அவர்களையும், இங்கு கவிதை வாசிக்க வந்த அனைத்து சகோதர சகோதரர்களையும் வணங்கி அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில மிக அருமையா கவிதை வாசிச்சாங்க. அழகழகான கவிதையை வாசிச்சாங்க. அருமை அம்மா. அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. நான் அவசரமா எழுதின கவிதை. நாடு, அதை நாடு. சிறப்பு மிக்க செந்தமிழ் நாடு நம் நாடு. செழிப்பில் சிறந்தது, இரு விழிக்கும் மருந்தது. மலைகள் நம்மை மலைக்க, உணவை கொட்டிய அருவிகள் அழகை கொடுக்க, உணவை கொடுக்கும் வயல்கள் சிறக்க, உயிர்கள் வளர்க்கும் காற்று நம்மை அழைக்க. நம்மோட நாடு நம்மை வளர்க்கும் அறிவில் சிறந்த அன்பு மிக்க அருமையான நாடு. அதை நாம் போற்றி புகழ்ந்து உறவாடி மகிழ்வோம் என வணங்கி மகிழ்கிறேன். நன்றி அப்பா. சித்திரப்பா. கவிதை எழுதுறதுக்காண்டி என்ன வாசிக்க சொன்னா நான் என்ன செய்யணும்? தொக்கலமையா, தொடருங்கய்யா. ஒலி வாங்கி திறந்து பேசணும். ஒலி வாங்கி திறந்து பேசணும். கொஞ்சம் விட்டுட்டு என்ன முட சொல்லக்கூடாது. வாசிக்கிட்டு திருமதி புதுவை புவனா அவர்கள் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார். சுருக்கமாக கவிதை இருந்தாலும் நறுக்கென்று சொல்வார்களே,
கருத்துள்ள சிறப்பான கவிதை தந்தார். நம் நாடு நம்மை வளர்க்கும் நாடு என்று நாட்டினுடைய சிறப்பையும் கவிதையில் தந்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள் அம்மா. நன்றி. புதுவை புவனா வந்தார்கள், புதுமை கவிதை தந்தார்கள். சிறப்பான கவிதை என்பதை விட சிரிப்பான கவிதை கொடுத்தார்கள். கவிதையை காட்டிலும் சிரிப்பு அதிகமாக காணப்பட்டது. மகிழ்ச்சி அம்மா. புதுச்சேரி மாநிலத்தினுடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளராக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் புதுவை புவனா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு அரங்குகளிலும் பயணித்து வருபவர். தொடர்ந்து நாள்தோறும் புதுச்சேரி மண்ணிலே ஏதேனும் ஒரு அரங்கிலே ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது புதுச்சேரி மண். பாரதியாரும் பாவேந்தர் பாரதிதாசனும் வளர்த்து வைத்த அந்த இலக்கிய போக்கு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. புதுச்சேரியில இலக்கிய நிகழ்ச்சி இல்லாத நாளே கிடையாது. என்றைக்கு இலக்கிய நிகழ்ச்சி நடக்கிறது என்று தேட வேண்டியதில்லை. நீங்கள் என்றைக்கு சென்றாலும் ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது அந்த நகரம். அந்த நகரத்தை இருந்து பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கேற்று சிறப்பித்து வருபவர் திருமதி புவனா அவர்கள். பல நிகழ்ச்சிகளிலே ஒருங்கிணைப்பாளராக, வரவேற்புரை வழங்குபவராக, பங்கேற்பவராக, நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்துபவராக, வழிநடத்துபவர், இப்படி பல பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பவர் திருமதி புதுவை புவனா அவர்கள். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில மக்கள் உரிமை சார்ந்த பணிகள் தன்னை முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருப்பவர். இப்படி பல பணிகளுக்கு மத்தியிலே இந்த கவியரங்கள் கலந்து கொண்டு சில வரிகள் தான் என்றாலும் சிறப்பாக இருந்தது. பல வரிகள் போட்டு நம்மை இயக்கும் பாரத நாட்டில் சில வரிகள் போட்டு பல வரிகள் போட்டு பாரத நாட்டில் சில வரிகள் போட்டு சீர்திருத்த வந்த கல்வி. நலவரிகள் போடுவார்கள், நலவரிகள் போடுவார்கள், நலத்திற்கே என சொல்லி பல வரிகள் போடுவார்கள், நலவரிகள் போடுவார்கள். இவர் கொடுத்த சில வரிகள் நிச்சயமாக நலவரிகள், நிச்சயமாக நலவரிகள், திருத்தும் நலவரிகள். இவருடைய வரிகளிலே வரிவரிகள் இருந்தது, வரிவரிகள் இருந்தது. நாட்டின் விடுதலை பற்றிய கலிவரிகள் இருந்தது. சிறப்பான கவிதையை கொடுத்தீர்கள். ஏன் என்று சொன்னால் இவர் புவனேஸ்வரி, இவர் புவனேஸ்வரி, வரிகள் சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி அம்மா. அவ்வளவுதான். அடுத்து கவிஞர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வரும் உலக சாதனை தொடர் கவியரங்கத்தினுடைய 29வது கவியரங்கத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் இப்போது இந்த கவியரங்கத்தினுடைய நிறைவுரை வழங்க வருகிறார். தொடர்ந்து கவிஞர்களுக்கெல்லாம் சிறப்பாக பின்னூட்டம் அளித்தார். தொடக்கத்திலே ஒரு சிறப்பான கவிதை கொடுத்தார். இப்போது இந்த கவியரங்கத்துடைய நிறைவுரை வழங்குவதற்காக வாருங்கள் ஐயா, உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் வணக்கம் கூறி கவியரங்கத்தின் நிறைவு கவிதையை வழங்குகிறேன். நாடு அதை நாடு பாடுபொருளாக கவிதை அமைத்து கவியரங்கம் நடைபெற்றது. கண்ணலாக கவிதையை பண்ணில் தோய்த்து ஆய்வோடு தன்னில் பிறந்த பதிவினையே தகவாய் படைத்த பாவலரை செறிவை போற்றி பாராட்டி சிந்தை மகிழ வாழ்த்துகிறோம். நிறைவாய் இன்றை கவியரங்கை நலமாய் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பாக ஒரு நிறைவுரை கொடுத்தார்கள்.
29 கவியரங்கங்கள் இதுவரை நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் 71 கவியரங்கங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த கவியரங்கங்கள் நடத்துகிற பணியிலே திருமதி பவானி அவர்கள் மிகுந்த இடர்பாடுகளுக்கு இல்லையே நடத்தி கொண்டிருக்கிறார். என்றாலும் விடாமுயற்சியோடு இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற பவானி அம்மையார் நாம் பாராட்டி மகிழ்கிறோம். நல்ல தலைப்புகளை ஒவ்வொரு கவியரங்கத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இன்றைய கவியரங்க தலைப்பாக நாடு அதை நாடு என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தலைப்பிலே கவிஞர் அழகான கவிதை வரிகளை கொடுத்தார்கள். செம்மையாக கவிஞர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் பவானி அவர்கள். அவருடைய கடின உழைப்புக்கு நாம் தலை வணங்குகிறோம். தன் குடும்ப பணி, பள்ளி பணி, இப்படி பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்முடைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து செய்வதற்கு எளிதான காரியம் அல்ல. ஆண்களை விட அதிக பணிகள் கொண்டவர்கள் பெண்கள். அந்த பணிகளுக்கு மத்தியிலே தங்களுடைய பணி நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி அதற்கான செயல்பாடுகளில் செயல்பட்டு வருபவர். நல்ல கவிஞர். இயல்பாகவே கவிதை துறையிலே சிறப்பான கவிதைகளை வழங்கி தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்திருப்பவர் கவிஞர் சு. பவானி அவர்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, தொகுத்து அல்ல வலையேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பவானி அம்மா சொன்னது போல வலையேற்றம் செய்து கொண்டிருக்கிறார் திருக்குறள் சொன்ன சிவகாமி அவர் தான் இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். நேரத்திலே நன்றியை சொல்வதற்காக புதுவை புவனேன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாறுங்கள் அம்மா, நன்றியை வழங்கி இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்யும். மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்புரை ஆற்றி வந்த ஐயா தக்கோலம் அவர்களை அன்புடன் வரவேற்று நன்றியுரை வழங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை அனைத்து நிகழ்ச்சியையுமே ஐயா அவர்கள் மிக சிறப்போடு எடுத்து செல்லும் பாங்கு அனைவருக்கும் தெரியும். அவரையும் மகிழ்ந்து அன்புடன் வரவேற்று அவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கவியரங்கங்களை மிக சிறப்பாக எடுத்து செல்லும் பவானி அம்மா அவர்களை மிகவும் அன்புடனும் பாசத்துடனும் வரவேற்று மகிழ்ந்து அவங்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்புறும் அனைத்து கவிஞர் பெருமக்களையும் மிக மிக சிறந்த கவிதைகளை வழங்கி நமக்கு காதுகளில் தேனூர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிக அருமையான கவிதைகளை வாசித்த அனைத்து தமிழ் தொண்டர்களுக்கும் என்னோட அன்பான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான ஒரு நன்றியுரை தொடர்ந்து இந்த கவியரங்கம் நிறைவு பகுதியை எட்டியிருக்கிறது. இந்த நிறைவு நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த வலையொலியை கற்றுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை பகிர்ந்து உதவுங்கள். உங்களது கருத்துக்களை கருத்து பெட்டகத்திலே பதிவிடுங்கள். மேலும் கவிஞர்கள் சிறப்படைய, சிறப்பாக எழுத, இன்னும் சிறப்பாக பரிணமிக்க அது உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உலகெங்கிலும் தமிழ் சொந்தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய உலக தமிழ் ஒன்றியத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும், ஒருங்கிணைப்பு குழுவிலே, செயற்குழுவிலே, நிலைக்குழுவிலே இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய அத்தனை இலக்கிய நண்பர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவாக இந்த நிகழ்ச்சியினுடைய 29 நிகழ்ச்சி நடத்திய கவிஞர் சு. பவானி அவர்களுக்கு கவிநாயகம் என்கிற விருதை விரைவில் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டு இந்த அரங்கை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. நன்றி.